உன்னை பாட தொழிந்தியாரில்லை இணைக்காக உலகிலே யாருமில்லை அம்மா உன்னை பாட தொழிந்தியாரில்லை இணைக்காக உலகிலே யாருமில்லை அம்மா 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 பொட்டி வைத்து காரியம்மா நீ மறிலாடி வந்திடம்மா உனக்கு பொம்மை முழத்தொழிக்கு குருவி மேலத்தான் உழைக்கு சீட்டாது அடிகட்டி என் தாயடி சீரி எழுந்திடம்மா என் மனையினரில் கோயில் கொண்டு என் அக்காலையில் பறியே ஆக்காலை அழைக்கின்றேன் ஆடிங்கி வந்திடம்மா நீ வந்திடம்மா அக்காளி திருச்சிலியே ஒரு சொல்ல வாடியம்மா இங்க குலகாக்கு தேவியம்மா அப்பப்பா மலையிலூர் அக்காளி அக்காளி திருச்சிலியே பவானி அப்பப்பா மலையிலூர் அக்காளி அக்காளி திருச்சிலியே
உடம்பெல்லாம் எரிகிறது. நானோ என்ன ஆலய வாட்டில் உலகு அலங்கார தோரணம்மா என் அங்காள ஈஸ்வரிக்கு அபிஷேக பூஜைகளா ஆடி வரு தேரினிலே மாரியம்மா ஆயிரக்கட்டு கொண்டபடி இலங்காலை பரிக்கு மொழி விளக்கி தாயை திருவாக்கு தழுவினப்பா திருவிழுக்கு மொழி விளக்கி தாயை திருவாக்கு தழுவினப்பா மாவிலுக்கு மொழி விளக்கி தாயை மக்க குறைச்சி தினப்பா அப்பப்பா மலையிலூர் அங்காளி மாட்டாளே திருச்சி அம்மா என்ன பெற்றவாளி அம்மா என்ன பெற்றவாளி எம்மா பெரியவாளி என் நலங்களை தீவை தேக்கி அந்த அக்கினை பெருமிலிருந்து அகோர வில்வம் ஓடிவிட கண்கள் என்ன தீட்டி கொளுத்தினாயே நீ? அம்மா என் தந்தை எனக்காக வைத்திருந்த இடம் அம்மா எது நான் உழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நிலங்களை தீவை தெரிவிக்க வேண்டும் அந்த அக்கினி பெருமிலிருந்து அகோர உருத்தோடு ஓடி இருக்கிட்டாய். நாங்கள் யாரு நீ எதுக்காயே இந்த கள்ளிக்காடு எனக்கு சொந்தமானது. அம்மா என் தந்தை எங்கென்று உரைத்தார் நான் ஏற்று விட்டேன். தவறாக பண்ணிவிட்டேன். ஒரு மகனாக பிறந்தால் தாயின் மார்பில் பால் குடிக்கப்படுது. தாயின் முகத்திலே எட்டி உதைக்குமா? அந்த குழந்தை எட்டி உதைத்ததற்காக தாய் தூக்கி சொல்வாரா? இந்த உலகத்துக்கே தாய் நீதாரி. இந்த மகன் தவறு செய்து விட்டேன். இந்த தவறுக்கு நான் என்னமா தெரியுமா? என் பேர் மட்டவன் தெரியுமாடா? காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி,
காசி விசாலாட்சி, மேல் மருவத்தூரில ஆதிபராசக்தி, மேல் மலையனூரிலே அங்காள பரமேஸ்வரி, அப்படி இருக்கு பல நாமதேயமடா. அடே, எதற்காக தெரியும் அந்த கள்ளிக்காட்டில் வந்து அமர்ந்தேன்? எனக்கும் என் கணவனுக்கும் சண்டை ஏற்பட்டது. அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை ஏற்பட்டது. என்ன சண்டை தெரியுமா? இவ்வுலகிலேயே சிவன் பெரியவனா இல்ல சக்தி பெரியவனா? சண்டையிலே எனக்கும் என் கணவனுக்கும் சண்டை ஏற்பட்டது. அதில் நான் என் கணவனை இழிவாக பேசினேன். அதற்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார்? பெண்ணாகப்பட்டவனுக்கு இவ்வளவு ஆணவமான பேச்சு இருக்க கூடாது, என்னுடைய இடது பாகத்தில் இருந்து நீ விலகி போக வேண்டும், எங்க போறியோ சொல்லிட்டு என்ன ஓட்டோட்டமா விரட்டி விட்டாரா? அப்பொழுது நான் பிறந்து மேடையாக ஓடி வந்து இதோ தெரிகிறதே கள்ளிக்காட்டில் யாருக்கும் தெரியாமல் வாசம் பண்ணி வந்தேன். கள்ளிக்காட்டிலேயே தீயிட்டு கொளுத்தினாயே, எதற்காக? யாரா நீ? உன்னுடைய பெயர் என்ன? ஒரு நேரத்திலே சிவனுடைய இடபாகத்தில் விளங்கக்கூடியது சக்தியாகப்பட்டவர். ஆமாம். ஒரு ஆண் மகனா பிறந்தவனுக்கு பலம் வலதுகரம் மட்டும் ஆண் பலம், இடதுகரம் பின்பலம். இடதுகரம் இல்லையே, அவன் இல்லவே இல்லை. நல்லதுக்கு மட்டும்தான் வலதுகரம், கெட்டது எல்லாம் இடதுகரம். நம்ம பாத்ரூம் போய் தூக்குறதோட இடதுகரம். அப்படி இருக்கப்படுது தாயின் சக்தி சிவனை வச்சு பிரிந்து இந்த மூலவருக்கு கள்ளி காட்சி கள்ளி செடி வேலையே நீ அமர்ந்திருந்தாய். அதை தெரியாமல் நான் தீ வச்சு எரிக்கி நீ யாரு என்று கேட்கிறாயம்மா? இந்த கலியுகத்தில் சேரக்கூடியவன் நானுமா. என்னுடைய தந்தையோ என்னை திருடச்சல் என்று விட்டார். நான் திருட மாட்டேன். தந்தையை உழைத்து வாழ வேண்டும் என்பதற்கு விவசாயம் செய்யறவனை நினைத்து இந்த கல்வியை தவிர உன்னுடைய பெயர் என்னடா? என்னுடைய பெயர் தானமா கல்வி. அடே, நீ தெரியாமல் காட்டி நீ அழித்து விட்டாய். ஆகையினால் எனக்கு என்ன மன்னிப்பே கிடையாதா? அடே, நீ செய்ததை நான் மன்னிக்க வேண்டும் என்றால் எனக்கு உண்டானதை நீ செய்ய வேண்டுமடா. நானே ஒருத்தால் இருக்கின்றேன். சரி, என் தாய் நீ கேட்கின்றான். என்னால் முடிந்தால் என் கரத்தில் இருந்தால் நீ கேட்பதை கொடுக்கின்றேனம்மா. உனக்கு என்ன வேண்டும்? அடே கள்ளிக்காத்தான், என்ன தெரியுமா? நான் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறேன்? பிறந்த மேனியாக இருக்கிறேன். ஆகையால் நீ எரித்தாயே கள்ளிக்காடு. கள்ளிக்காட்டிலேயே எந்த ஒரு கோவில் இல்லாம நான் மரத்தடியில் அமர்ந்து கொண்டிருந்தேன். ஆகையால் எனக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். எப்பொழுது தெரியுமா? ஓர் இரவு முடிந்து விடியும் விடியத்துக்குள். ஆமா, அது மட்டும் கிடையாது. என்னுடைய கோவில் வாசலிலே என்ன தெரியுமா இருக்க வேண்டும்? வன்னிய கருங்காலி மரம் இருக்க வேண்டும். அம்மா, நீ கேட்டது முறைதான். எனக்கென்று ஆலயம் கொடி என்று கேட்கிறாய். ஆலயம் அமைத்துள்ளதான். ஆனால் வன்னிய கருங்காலி கேட்கின்றாயி. அந்த வன்னிய கருங்காலி எங்க உள்ள தெரியுமா? எங்க தெரியுமா இருக்கிறது? வானவராயன் கோட்டையில் இருக்கிறது. வானவராயன் கோட்டையில இருக்கிறது அந்த வன்னிய கருங்காலி மரம். அங்கு நீ செல்லும் பொழுது உனக்கு நிகரான ஆபத்து அனைத்துமே வரும். வானவர்கள் எப்படி தெரியுமா? நீர்மதில், நெல்மதில், அக்னிமதில், முள்மதில், கல்மதில், செருமதில், சேர்மதில், அப்படி 7 மதிலுக்கு சொந்தக்கார வானவராக காவல்துறை யாருக்கு இருக்கோம்? நானோ ஒரு மாநில பிரதி, வானவராயனோ சிவனுடைய அம்சம். அவன் என்ன முடியுமா? அந்த வன்னிய கருங்காலி தொட முடியுமா? அடே கள்ளிக்காத்தான், நீ செல்வதற்கு பாதுகாப்பு நான். உனக்கு ஒரு தடை ஏற்பட்டால் அம்மா என்று ஒரே வாக்குறுதி தாய் நான் ஓட்டமாக வந்து உனக்கு பாதுகாப்பு. அம்மா, வீரம் இருக்கிறது. இறந்த மண்ணினால் வீரம் எனக்கு இருக்கிறது. பெற்றெடுத்த தாயினால் சந்தோஷம் இருக்கிறது. ஒரு வினையாக நீ இருக்கிறார். வன்னிய கருங்காலி உள்ளது. அந்த வன்னிய கருங்காலி கொண்டு வந்து 3.25 நாளிகைக்குள் எனக்கென்று ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் செய்தால் என்னுடைய பாங்கு. அது மட்டும் கிடையாதுடா. நீ செல்லும் மாணவரை கோட்டையில் 2 வாய்ப்படி அருகிலேயே ஒரு வாய்ப்படி அணியாக ஆஞ்சநேயர் ஒருத்தர் இருப்பார். அது மட்டும் கிடையாது, 2வது வாய்ப்படியிலே ஐயன் ஆரப்பன். எனக்கு துணையாக என் தாய் சிவனின் சரிபாக நீ இருக்கும் இருக்கிறாய் தாயே.
நீங்கள் ஒழித்த பிரகாரம் என்று வருகின்றேன் வாழ கோட்டை. அம்மா அடே கள்ளிக்காத்தா, ஆனால் ஒன்று, என்ன எனக்கு ஆபத்து என்று அம்மா என்று அழைத்தா ஓடி வந்து காப்பாற்ற வேண்டியது. அடே கள்ளிக்காத்தா, உனக்கு ஆபத்து என்று அம்மா என்று ஒரே குரல் கொடு. இந்த தாய்நாடு ஓட்டோட்டமாக வந்து உன்னை பாதுகாக்கிற இதுவே. மதி வேணும் இல்லை தாயங்கள் தான் வேணும் எல்லோருமே. பலமுள்ளவர் குணமுள்ளவர் பணிவிட வேண்டும், நலமுள்ளவர் அதை பாதியை பிறகு தர வேண்டும். என் தாய் பார்த்தா மனோராய் கோட்டை ஆனால் முன்னே முக்கால் நாளிகைக்குள் அவரை காரியம் விட்டு 3 கலசம் விட்டு அவருடைய அங்கே தலைங்கிறார். என்ன இருந்தாலும் மனோராய் கோட்டை